சமாதானத்தோடும் திருப்தியோடும் வாழ வழி என்ன? சங்கீதம் 147:14 சொல்லப்பட்டுள்ளது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சாரிபாத்தில் உள்ள அந்த விதவையின் சமாதான குறைச்சலும் இருதய குமரலும் என்னென்ன? உதவி செய்ய புருஷனும் இல்லை, உற்றார் உறவினருக்கு உணவே இல்லை, அப்படியானால் தனக்கு எப்படி கொடுப்பார்கள்? நாட்டில் மழை இல்லை, ராஜாவாலும் என்னை போஷிக்க முடியாது, இருப்பது ஒரு பிடி மாவு, இதை சாப்பிட்டு நானும் என் மகனும் மரித்து போக வேண்டும் என்று கடைசி நம்பிக்கையை திரட்டி கொண்டு குச்சி பொறுக்கிக் கொண்டு இருந்தாள். ஆனால் தேவ மனுஷன் அங்கே வந்தபோது தன் குமுறல்களை அவரிடம் சொல்லவில்லை. அவர் தண்ணீர் கேட்டார், அப்பொழுதும் குமுறலை சொல்லவில்லை. அப்பமும் கொடு என்று கேட்டபோதே தன் இருதயத்தின் குமுறல்களை ஊற்றிவிட்டார். எல்லாவற்றையும் சொல்லி, நான் மரிக்கப் போகிறேனே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்றார். ஆனால் அவளிடம் அறிந்த ஒரு விஷயம், அவர் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்திருந்தார். உம்முடைய தேவனின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அழுத்தி சொன்னார். தேவன் மேலுள்ள தன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அவள் அறிக்கையிட்டார். அத்தனை விதவைகள் அந்த நாட்டில் இருந்த போதும் தேவன் இவளை செலக்ட் பண்ண இதுதான் காரணமாய் இருந்திருக்க வேண்டும். தேவ மனுஷனை அவள் கண்டபோது அவரிடத்திலிருந்து எந்த அற்புதத்தையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் தேவ மனுஷன்தான் என்று அவள் கொண்டிருந்த அறிவு, தேவன் மேலிருந்த பக்தி அவளுக்கு அற்புதத்தை செய்தது மட்டுமல்லாமல் அவளும் அவள் வீட்டாரும் அவள் மகனும் தீர்க்கதரிசியும் பஞ்சம் முழுவதும் சாப்பிடவும் முழுமையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் உதவியது. ஆமாங்க, இல்லாத வெறுமை எத்தனை வேணா இருக்கலாம், பஞ்சம் தலை விரித்து ஆடலாம், சமாதான குலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் தேவனை நாம் அறியும் போது, தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது தேவன் நம் வெறுமையை நீக்கிறாருங்க. தேவன் நம்மை உச்சிதமான கோதுமைகளால் போஷிக்கிறாருங்க. சமாதானத்தை நம் எல்லை முழுவதும் கொடுத்து நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர் அத்தனை பேரையும் நம் மூலம் ஆசீர்வதிப்பாருங்க. அதனால கவலைப்படாதீங்க, துவண்டு போகாதீங்க, அவரை தேடுங்க, நம்பிக்கை வையுங்க. தேவன் உங்களுக்கு சமாதானத்தையும் உச்சிதமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் சமாதானமற்று ஒரு அதிருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. உம்மை முழுமையாய் அறிந்து கொள்ளவும் உமக்கு முதலிடம் கொடுக்கவும் அந்த சமாதானத்தையும் உச்சிதமான ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளத்தக்கதான வழிகளை எனக்கு கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.